இன்னைக்கு விஜய் சேதுபதிக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்க போது போல இருக்கு. எந்த டாபிக்கை பேசுறது, எதை பேசுறது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நீ பேசுவப்பா, 1000 விஷயங்கள் நீ சொல்லுவ, அதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாரா? பண்ண வேண்டிய விஷயத்தையே அவர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கும் புரியுது. நானும் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டு தொலைவாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அப்படி என்னென்ன ஹைலைட்டான டாபிக்ஸ் இருக்குன்றதை டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. ஸோ நீங்க போடுற லைக் மூலியமா எனக்கு வீடியோக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதனால தான் கேட்குறேன், மறந்துடாதீங்க. ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிருவோமா? ஃபர்ஸ்ட், ஒரு பக்கம் கனி விசஸ் பார்வதி, இவங்க 2 பேரோட பிரச்சனை முதல் நாள் ஆரம்பிச்சதுல கனியை அங்க சூப்பர் டெலுக்ஸ் ஸ்வாப் பண்ண உடனே பார்வதி ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியாது, அங்க டோர் டெலிவரின்ற மாதிரி கீழே எடுத்துன்னு வந்து போட்டாங்கல்ல, அந்த ஒரு பிரச்சனை பூகம்பம் ஆகும். ஏன்னா அந்த ஹைலைட்டான பிரச்சனை கனிக்கு ஒண்ணுன்னா டீமும் துடிச்சு போயிருவாங்கல்ல, கண்டிப்பா அந்த ஒரு மேட்டரை எடுத்துன்னு வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல கண்டிப்பா சொல்லணும்னா, பார்வதி நீங்க வேலையை செஞ்சிருக்கணும் பார்வதி, இது பெய்யாம விட்டது உங்களோட தப்புன்ற மாதிரி பார்வதிக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடனே பார்வதியிலிருந்து அவங்க எப்ப பார்த்தாலும் சாரி கேம் விளையாடுறாங்க சார், சாரி கேம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் போட்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கனிக்கு சாதகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க கேட்டது கரெக்ட் தான், நீங்க இந்த மாதிரி சாரி கேம்லாம் விளையாட வைக்காதீங்கன்ற மாதிரி பார்வதியை சொன்னா ஆச்சரியம் தான் நம்ம படணும். ஓகே, அடுத்ததாக இன்னொரு பக்கம் பெரிய பிரச்சனை பூதாகரமா வெடிச்சது என்னன்னா, ஒரு பக்கம் இவர் ஓபன் பண்ணானா அந்த பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும். திவாகர் அந்த பெண்கள் கூட தப்பா நடந்துகிட்டாரு, கமருதீன் சரியாவே பிகேவ் பண்ணல அப்படின்ற டாபிக்கை ஓபன் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், தரமான சம்பவங்கள் இருக்க போகும். ஏன்னா ஒரு பக்கம் பார்வதிக்கும் கமருதீனுக்கு தான் பிரச்சனை. இதுல திவாகரா இறங்கி கோத்து விட்டாருன்னா கண்டிப்பா அது பார்வதிக்கு பேக் ஃபயர் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பார்வதி கமருதீனுக்கு. ஸோ இவர் தேவையில்லாத வேலை பார்க்கற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்துருச்சு மீண்டும். ஸோ அந்த கேட்டகரியில இந்த இஷ்யூவை அவர் எடுத்துட்டு வராம இருந்தா ஓகே, எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அது வேற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. பார்ப்போம் திவாகர் எப்படி பண்றாரு, ஏது பண்றாருன்றத. அடுத்து திவாகர் விசஸ் கானா வினோத்தோட பிரச்சனைகள். குறிப்பா கானா வினோத் திவாகருக்கு பின்னாடி பண்ற நிறைய ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அவர் கேமரா முன்னாடி போய் மறைச்சதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் போயிட்டு ஒட்டு மொத்தமா விஜய் சேதுபதி முன்னாடி கொட்டுன்னு கொட்டுவாரு. அவர் கேட்கிற கேள்வி வேறையா இருக்கும், தலைவன் பதில் சொல்றது எல்லாமே சார் அது காலைல 6 மணி ஆச்சுன்ற மாதிரி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போயிடுவார். அந்த கேட்டகரியில தான் இருக்க போது. ஸோ கானா வினோத் மற்றும் திவாகரோட பிரச்சனை, விஜய் சேதுபதியே மறந்தாலும் நான் அவருக்கு ஞாபகம் படுத்திய இந்த விஷயத்துக்கு ஒரு நியாயம் கேட்டு தீர்வேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல குறிப்பா கேப்டன் கூட ஒழுங்கா பண்ணல சார், இவன் ஒரு டுபாக் ஒரு ஒன் சைடு கேப்டனு ஒழுங்காவே பண்ண மாட்டேன்ற மாதிரி கேப்டனுக்கும் பல விதமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படின்ற மாதிரி ஒரே பிரச்சனையில வினோத் காலி, கமருதீன் காலி, கேப்டன் காலி. கமருதீன் கூட அந்த பின்னாடி மார்க் பண்ணார் சார், கேப்டனுமே மார்க் பண்றாரு. இதெல்லாம் நல்ல ஆக்டிவிட்டிஸ் இல்ல அப்படின்ற மாதிரி அவரையுமே போட்டு செஞ்சு விட்டுருவாங்க போல இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்ததாக திவாகர் வெர்சஸ் கேப்டனுக்கு இடையே நடந்த பிரச்சனை. ஒரு பக்கம் திவாகர் ரீல்ஸ் சட்டை போடாம ரீல்ஸ் பண்ண, அதை கேப்டன் இந்த கேமராவை மறைக்க அங்க ஏற்பட்ட தள்ளு முள்ளுக்கு இந்த வாட்டியாவது விஜய் சேதுபதி ஒரு எல்லோ கார்டு கொடுப்பாரா, ஏதாவது கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி நம்மளும் யோசிக்க வைக்குது. ஸோ அந்த கேட்டகிரியில அந்த ஒரு பிரச்சனையில ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. ஒரு பக்கம் யார் பக்கம் தள்ளினது யார் பக்கம் நியாயம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் கனி சில விஷயங்கள் கேட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடாம நடிக்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குன்னு கனி சொன்னதுக்கு இவர் அவங்க சொன்ன கம்பேரிஷனுக்கு இவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க உங்க முன்னாடி ஜட்டி போட்டு நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, என்னையே ஜட்டி போட்டு நடிக்கிறீங்களான்ற மாதிரி இவர் எடுத்துட்டு இருப்பாரு. அந்த ஒரு கம்பேரிஷன்ல நாகரிகமா அநாகரிகமா அப்படின்ற மாதிரி டாபிக் டீவியேட் ஆகி அக்கா தம்பி கட்டிப்பிடிப்பதே தப்புன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்களே, அது ஒரு பெரிய பிரச்சனையா பூதாகரமாக வெடிக்க போகிறது அப்படின்றது எனக்கு தெரியுது. கண்டிப்பா அது விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அதுவும் கனி அண்ட் கோவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த பிரச்சனை படி பாத்தீங்கன்னா அது கனி அண்ட் கோவா அப்படி சொன்னது இவருடைய தப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதை கண்டிப்பா விஜேஎஸ் கேட்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த இன்சிடென்ட்லயே நிறைய பிரச்சனைகள் நடந்தது. ஒரு பக்கம் இவரை தள்ளினது, பிரவீனை தள்ளினது. அந்த காண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சபரியை எதிர்த்து பேசும்போது துஷார் இவரு எஃப்ஜே காண்டாயி இவரை தள்ளினதுன்ற மாதிரி நிறைய தள்ளு முள்ளுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு பிரச்சனை தீவிரமாகும். இதுல குறிப்பா அடிச்சு நாக் அவுட் பண்ணி வெளியே அமைச்சிருவேன், ரெட் கார்டு வாங்கினா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார்ல எஃப்ஜே. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தையுமே ஓட்டு ஓடிப்பார். ஏன்னா நான் சொல்ல போறேன், வீக்கெண்ட்ல ஹைலைட் பண்ண போறேன், இந்த மாதிரி பிஹேவியர் இந்த வீட்டுக்குள்ள நாட் அக்செப்டட் அப்படின்றத கேமரா முன்னாடி அடிக்கடி பதிவு பண்ணிருக்காரு. ரிஜிஸ்டர் பண்ணிருக்காருல, இது வயலன்ஸை தூண்டுதல் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எடுத்துட்டு போய் பதிவு பண்ண போறாரு.
அதுக்கு எஃப்ஜேவோட நிலைமை என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்ததாக திவாகர் குரூப்பிசத்தை அழகா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. குரூப்பிசம் இருக்கா இல்லையா, போன சீசன் ஞாபகம் இருக்கா, விழா கமிட்டி அதே மாதிரி தான் இந்த இடத்துல. ஸோ அந்த குரூப்பிசம்ல டாஸ்க்ல செலக்ட் பண்ணாம சாப்பாடு, ஓட்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு, இந்த எல்லா கேட்டகரியிலையும் போட்டு உடைப்பாரு. அதுல குறிப்பா திவாகர் வர்சஸ் கனியன்கோ கேங்ல சபரி, எஃப்ஜே, இந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள் இருக்குல்ல, அந்த டாபிக்கும் எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு. இதுல மேக்கர்ஸ் என்ன செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல. இஷ்யூஸ் நிறைய இருக்கு, ஆனா அதை அவங்க அட்ரஸ் பண்ணணும் இல்லையா அந்த கேட்டகரியில. இந்த ஒரு டாபிக். அடுத்ததாக கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது, இந்த கேப்டன்ஷிப்ல நிறைய ஆர்மி மாதிரி ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்தாரு. இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் யாரு மூலியமா வந்திருக்குன்னா, ஒன்னு பார்வதி கூட இப்படிதான் ரூல்ஸ் போடுவீங்களா, இப்படிதான் நடத்த போறீங்களான்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்வதி பேசியிருந்தாங்க. அதை ஹேண்டில் பண்றதுக்கான பல முயற்சிகளும் எடுத்தார். ஐ மீன் ஆல்மோஸ்ட் இவர் வந்து பயஸ்டான்லாம் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நியாயமான முடிவுகள் எடுக்கணுன்றாங்க. பட் இவங்க கோஆபரேட் பண்ணலன்றது தான் ஒரு புதிய முயற்சி, நல்லா தான் இருந்துச்சு. அதையும் அங்க அட்ரஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் திவாகர்லாம் பயாஸ்டு சார்ன்றத பார்வதியும் திவாகரும் என்னென்னலாம் பேசணும்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதை கண்டிப்பா அங்க ஒரு பேசு பொருளாமாயி பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த வாரத்தோட டாஸ்க், லாக்கர் டாஸ்க்கு. அந்த டாஸ்க் எப்படி போச்சு, என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் ஓட்டு போகிறது தான் ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி இருக்கும். அதில் நடந்த நிகழ்வுகள், குறிப்பாக அந்த விக்கல்ஸ் விக்ரம்லாம் ஆல்ரெடி பாராட்டுவார் விஜிஎஸ். இப்போ வந்த பர்ஃபார்மன்ஸுக்கு வேற மாதிரி பாராட்டுலாம் குவிஞ்சு பல விஷயங்களாக தள்ளுவாங்க போல இருக்கு. அதில் இந்த ஒரு பிபி அண்ட் சூப்பர் டிலக்ஸ் அந்த 1000 பாயிண்ட்ல ஒரு கேம் விளையாடினாங்க இல்லையா, அந்த 1000 பாயிண்ட் கேமு எப்படி பண்ணீங்க, என்னென்ன, நீங்க ஏன் எடுத்துட்டு வரல, நீங்க ஏன் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போகும்னு நினைக்கிறேன். அந்த சூப்பர் டிலக்ஸ் வெர்சஸ் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் சொல்ல அந்த டிஸ்கஷன். ஓகே, அடுத்ததாக இந்த டாஸ்க் மக்களே, யாருடா அந்த பையன், யாரு அந்த பையன் அப்படின்ற ஒரு டாஸ்க் வரும். அந்த டாஸ்க்ல திவாகர் பண்ண சம்பவம் இருக்கு. பல பேர் அந்த டாபிக் கூட பதிலளிக்க தெரியாம முழிச்சிட்டு இருந்த தருணங்கள் பார்க்க முடிஞ்சு. அதுல குறிப்பா நாங்க குரூப்பிசம் தான், என் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா நான் வந்து பேசுவேன் தான்ன்ற மாதிரி பேசின சபரி மொமெண்ட்டும் சரி, திவாகர் அந்த கேங்கை பத்தி நிறைய விஷயங்கள், தைரியம் இல்லாத எஃப்ஜே, அதுல எஃப்ஜேவோட பிஹேவியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த டாஸ்க்ல. கண்டிப்பா எது டிஸ்கஸ் பண்றாங்களோ இல்லையோ இந்த டாபிக் சீரியஸ் டிஸ்கஷனுக்கு கொண்டு வரப்படும் மக்களே. சீரியஸ் டிஸ்கஷன் எடுத்துட்டு வந்து பல விஷயங்கள் அட்ரஸ் பண்ணப்படுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்ததாக இந்த தராதரம் டாபிக் வருமா வரலையான்னு தெரியல, இந்த ஒரு டாபிக். அடுத்து மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, வினோத் வித் பார்வதி. அதுல குறிப்பா பார்வதிக்கும் வினோத்துக்கும் நிறைய கிளாஷஸ், இதுல மார்க்கிங், புல்லிங், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுவுமே வரும். குறிப்பா சொல்லணும்னா இந்த வாட்டி வினோத் கமருதீன் ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திவாகர் பின்னாடி போய் பண்றது, முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் பாக்குறது கொஞ்சம் நல்லா இல்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் இருக்கு. இதெல்லாம் தான் சாட்டர்டே, சண்டே மற்றும் நிகழ்வுகளை டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.